இன்னைக்கு நடைமுறையில் 190% பேர் தான் வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணுங்கிறதுல நம்பிக்கை இருந்துட்டு இருக்காங்க. எவனை ஏமாத்தலாம், எவன் கூடிய கெடுக்கலாம், எவன் பணத்தை பறிக்கலாம், இதை மையமா வச்சிருக்கிற படம் தான் ஓடுது. இதை பண்றவங்க பேர் தான் பிசினஸ் மேன். இது எல்லாத்தையும் தன்னோட சின்ன வயசுல இருந்து சொந்த அனுபவத்தால உணர்ந்த ஒரு 18 வயசு பையன் அவன் எடுப்படியா வேலை செஞ்சிருக்கிற ஒரு போலீஸ்கார வீட்டுல இருந்து ஒரு துப்பாக்கியை திருடுறான். துப்பாக்கி எதுக்காக திருடுறான், அதோட நோக்கம் என்ன, அதோட விளைவு என்ன? போன் அடிச்சுட்டு போறான் பாரு. மத்தவங்க நம்மளை பார்த்து பயந்து ஒதுங்கும் போது ஒரு கிக்கு வரும். அதை மட்டும் அனுபவிச்சிட்டோம், அவ்வளவுதான். சூற போத பயம் வாழ்க்கையில பயம் இருக்கணும், ஆனா பயமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. பயம்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு தெரியுது, அது எனக்கு தெரியாது. மத்தவங்களோட பயம் நம்மளோட பலம். எனக்கு பயம் இல்ல, அதுக்கு தான் சாம்பிள். பயமா எனக்கா? நாங்கெல்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போடுறவங்க. எனக்கு சாவ பயத்தை காட்டினாங்க போறமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும். புது போனாடா? செம்மடா. எங்க இருக்க? சரி, நீங்க வெயிட் பண்ண சார். வந்துட்டாருமா, வாங்க இந்த பத்தாமா. எங்க போறா? நீ மட்டும் தான் போகணுமா? நாங்களாம் போக கூடாதா? அன்னைக்கு எங்க அன்னைக்கு சொல்லி உன் கை கால முடிச்சிருக்கணும். உன்னை சும்மா விட்டு வச்சுட்டு என் முன்னாடி வந்து சீன் பாரு. என்னடா பண்ற? நீ போய் கூட்டணும்டா அண்ணா. நித்யா, முன்ன பின்ன யார் நடக்கிறான்னு பார்த்து நடக்க மாட்டியா? என்ன ட்ரை பண்ற? எதுக்கு பண்ற இதெல்லாம்? தெரியல. மத்தவங்க மிரட்டி லைஃப் ரன் பண்றவங்க லவ் பண்ற அளவுக்கு என் லைஃப் இன்னும் போர் அடிக்கு. And you know what? I'm seriously searching for a guy to get rid of you. Son of a... சொல்லு. கன்ஃபார்மா? சரி, வேணா பாத்துக்கிறேன். அடிங்க. டேய், மேல வந்தீங்க காலி. நீங்க இந்த பசங்களை பாரு மச்சான், மேல முட்டையடி வருதுங்க. நேற்று காலேஜ் போனியா? போனடா. போய் என்ன பண்ண? டேய் 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 மச்சான், டேய் எதுக்குடா அடிக்கிற?
காலேஜ் கேம்பஸ்ல துப்பாக்கி அவ்வளோ ஏறிச்சா? ஏன் இப்ப என்னவா பெரிய ஜேம்ஸ் பாண்டு இவரு. நீ அவன் கூட்டம் வச்சான யாரும் வந்தா? நீ வந்தியா? செருப்பால் அடிப்பான் நாய. அவதான் உன்னை மதிக்கவே மாட்டாளே. அவ பின்னாடி எவன் போனா உனக்கு என்னடா? எப்பா சாமி, நீ என்ன கரும வேணா பண்ணித்துல. அத்தையாண்டா வெளியேற்ற. இதுல திருட்டு போன் ஒரு கேடு. போன் ஹலோ ஜானண்ணாவா? சொல்ல அமைக்குமா? 2 பேருமா? சரி வந்துடுறேன். நான் வந்துடுறேன். ஜானத்துல இருந்தா போனேன். நாளைக்கு நம்ம 2 பேரும் வர சொல்லிடலாம். எப்படியும் நீ பண்ண இருக்குதுன்னா கண்ணு மேட்ட அவன் காதுக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஒண்ணு கண்ணு அவன்துன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து அடிச்சு விடுவான், எல்லாம் எப்படியாவது உங்ககிட்ட இருந்து அடிச்சு பிடிங்கிடுவான். எனக்கு இப்ப கண்ணு பெரிய மேட்டரே இல்லை. ஆனா உன் மேல கை வச்சு நான் கண்ணத்தை குத்துறேன். எடுத்த இடத்துல வச்சிருன்னு சொன்னா நீ கேட்கல. இப்ப பாத்துக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. என்னண்ணா கூப்பிட்டுருந்தியா? எதுக்குண்ணா விட சொல்லண்ணா, வேணாண்ணா, விட சொல்ல எதுக்குண்ணா? எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டீங்கன்னா அவனுக்கு எதுவும் தெரியாதுண்ணா. எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டீங்கன்னா விட சொல்லண்ணா. துப்பாக்கிங்கடா. ஐயோ இந்த வயசுல உனக்கு போலீஸோ கேக்குதா? இனிமே இந்த ஏரியால இங்க அங்கன்னு ஒண்ணு எங்கேயாவது பார்த்த இடத்துல குத்தி போட்டுறேன். வர வீட்டுக்கு. இதெல்லாம் நமக்கு வேணாம்டா. என்ன இல்ல நம்ம கிட்ட? இன்னும் 2 வருஷத்துல டிகிரி, அப்புறம் நினைச்ச இடத்துல வேலை, அப்புறம் அடுத்த பாவத்தை சம்பந்தனால உனக்கு நிம்மதியா என்னடா கிடைக்குது? சோறு, துணி, போக வர பணம், இருக்க இடம் இல்ல. மத்தவன உன் சொந்த பலத்தால அடிமையா வச்சிருக்கியா? அதுவும் உயிரும். அதை விட்டுட்டு போற வரவன் பணத்தை பொறிக்குதான் போன தெரு. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? எப்படிதான் உன் தொண்டையில சோறு இருந்தது? இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீ எல்லாம் நான் சொல்லத்துக்கு நீ கேள. பணம் நினைச்சதுல பாதி இன்னும் பண்ணி முடிக்கலடா. அவனுக்கு என்ன பிடிக்கிட்டா விட்டுருவேனா? நானு விட மாட்டேன், விடவும் முடியாது. ஏன்னா எனக்கு அது தேவை. ஐ நீட். இவ்வளவு பேசுறியே, அந்த கண்ணை எங்கச்சு தெரியுமா? நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிற கமிஷனர் வீட்டுல. எங்க? கமிஷனர் வீட்டுல. அந்த ஜான் யாரு? கமிஷனர் பிள்ளையா? இல்ல கமிஷனர் வீட்டுல பொண்ணு தானா? இல்ல கமிஷனரோட ஃபேமிலி ஃப்ரெண்டா? அப்ப எப்பறம் அவங்களுக்கு கண்ணு? போலீஸ பார்த்தா முக்கு ஓடி எழுற ஆளுங்க அவங்க கையில கண்ணா? சின்ன வயசுல ஜான் நான் பார்த்தா மச்சா வந்து இருக்கேன். எனக்கு தெரியாத அவரோட வெப்பன் டீலிங்லாம். கண்ணோட வரேன் இருக்கு. மேத்யூ சொன்னா கேளு. மேத்யூ
ஹலோ 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 அண்ணா ஜான் அண்ணாவண்ணா மைக்கண்ணா அண்ணா ஜான் அண்ணா இருந்தா போனை கொடுங்கண்ணா நான் அர்ஜென்ட் தான் நான் கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்கண்ணா. ஹலோ யார்கிட்ட மச்சான் பேசினிருக்கா? ஹலோ ஜான் அண்ணாவா? அண்ணா என் பேர் வெற்றிண்ணா. நான் உங்க ஏரியாவில் தானே கூட்டியிருக்கேன். என் கூட என் ஃப்ரெண்டு மேத்யூன்னு ஒருத்தர் இருக்கானா. அவனுக்கு இங்கேருந்து ஒரு துப்பாக்கி வச்சிருக்கானா. அதை வச்சு என்னென்னோ கிருத்தனமா பண்ணிட்டு இருக்கானா. அதை எப்படியாவது உங்களுக்குன்னு சொல்லி அடிச்சு பிடிக்கணும். ஆனா அவன் மேலே வச்சு நான் கல்யாணம் கொடுத்துறேன். நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேண்ணா. எனக்கு எதுவும் வேணாண்ணா. நீங்க அவங்ககிட்ட இருந்து அந்த கண்ணை அடிச்சு பிடுங்கினா மட்டும் போதுண்ணா. நான் ரொம்ப பயமா இருக்குண்ணா. அவன் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடுமோன்னு. ஏய் யமுனாடா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா, அதான் கேட்டுட்டு இருந்தேன். யமுனாவா? எங்க போனை காட்டு பார்க்கலாம். யமுனா எப்ப மச்சான் ஆம்பளையா மாறினா? மச்சான் மச்சான் என்ன மன்னிச்சிடா. எனக்கு வேற வழி தெரியலடா. அது உனக்கு வேணாம்டா. கேமாடா எந்த அளவுக்கு நான் முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த கண்ணு முக்கியம்டா. வந்து வச்சுக்கிறேன் உனக்கு. என்னடா எல்லாம் மொச்சுட்டு ஆள் எதுவும் இல்லையா உங்களுக்கு? நீதான் சொன்ன. நான் தான் சொன்னல. ஐக்கிங்க இசை பார்க்க போயிருக்கானே. மொத்தம்னா ரூம் கிளீன் பண்ண போயிருக்கானே. சிமெண்ட் வந்துருது. எழுந்துற பட்டி விட்டுருவாங்க. வண்டியை ரெடி பண்ணு. அதான் ரெடி. நீ வானே இன்னைக்கு மைக்கில் அதை வரியா நம்ம என்ன சலனா திட்டு போகுது. என்ன சலனா பண்ணிடலாமா? நீ தெரிஞ்சிடும் போ. என்னடா பொட்டன்ஷியல்? பொட்டன்ஷியல். என்னையா செய்ய விட்டு வரும். பயமா இருக்கியா? நீ வாய முடின்னு கம்முன்னு இருக்கணும். சும்மா அவர்கிட்ட போய் வள வளன்னு பேசியிருந்தா.
பையன் வானுங்க ஜான விட்டு போறாப்ல. ஏய் அதுவே டம்மி கன்றா. அதுக்கு போய் அந்த பையன் அந்த அடி வாங்குது. ஜானா செக் பண்ணி பார்த்தா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. கமிஷன்ல கிடைச்சாங்க. கமிஷன்ல கிடைச்சா அவருக்கு என்ன தரணுமா? அண்ணே மதுரையில இருந்து ஒரு இன்டர்வியூ வந்தேன். வந்த இடத்துல பர்ஸ் அடிச்சு விட்டேங்கண்ணே. ஒரு 100 ரூபா தந்தேன்னா ஊருக்கு போயிட்டு மணியாட்டில் அமுச்சு விட்டுவேண்ணே. ரொம்ப உதவியா இருக்குண்ணே. ப்ளீஸ்ண்ணே பார்த்து பண்ணுண்ணே. இதே துப்பாக்கி எடுத்து நாளைக்கு உங்கள்ட்டையும் வருவேன். ஆனா அது டம்மின்னு எனக்கு மட்டும் தானே தெரியும்.